Hello everybody, hi, welcome to Vedantu and now Shravanee ma'am. So today's class la நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 9th socialல civicsல நம்மளுடைய human rights chapter உடைய book back answersலாம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? So எல்லாரும் சூப்பரா அழகா வந்து கவனிங்க. ஸோ நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே சேல் வந்து இன்னும் ஒரு 2 days மட்டும் இருக்கு, அதாவது டுடே அண்ட் டுமாரோ. ஸோ இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் 48 hours அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்க 9th ஸ்டாண்டர்ட் எங்க கூட சேர்ந்து படிக்கணும் ஆர் 9th + 10th எங்க கூட சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா நம்ம தீ மின்னல் பேட்ச் வந்து இப்போ 1499 பிரைஸ்லேயே வந்து அவைலபிளா இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு நாங்க தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு 5 சப்ஜெக்டும் சொல்லி தருவோம். எல்லா கான்செப்டும் சொல்லி தருவோம். புக் பேக் கொஸ்டின்ஸ், புக் அண்ட் சைட் கொஸ்டின்ஸ் இது வந்து லைவா சாயந்தரம் 2 மணி நேரம் நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட பிரச்சனையே இல்லை, ரெக்கார்டடா நீங்க வந்து பாத்துக்கலாம். எல்லா கிளாஸஸ்க்குமே உங்களுக்கு நாங்க PDF கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம டெலிகிராம் சேனல்ல எவ்ரிடே ஸ்கூல் விட்டு வந்தீங்க அப்படின்னா என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டடி பிளான்ஸும் நாங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். சரியா? ஸோ ஒரு சூப்பரான வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான பப்ளிக் கரெக்ஷன்ஸ்க்குலாம் போன மாஸ்டர் டீச்சர்ஸ் உங்களுக்கு இதுல வந்து டீச் பண்ண போறாங்க. ஸோ கான்செப்டை நல்லா புரிஞ்சு படிப்பீங்க, ஹாப்பியா படிப்பீங்க, ஜாலியா படிப்பீங்க, பிரச்சனை இல்லை. மேம் நான் ஆல்ரெடி இதுல ஜாயின் பண்ணிட்டேன், கிளாஸ் எப்படி அட்டென்ட் பண்றது அப்படின்னா வேதாந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல போயிட்டு மை கோர்சஸ்ல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மறக்காம நீங்க வந்து உங்களுக்கு இதே கிளாஸஸ் காட்டும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எப்படி மேம் ஜாயின் பண்றது? இந்த பர்டிகுலர் லைவ் நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா? சோ இந்த லைவோட டிஸ்கிரிப்ஷன்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க் இருக்கும். சரியா? சோ திஸ் பர்டிகுலர் லைவோட டிஸ்கிரிப்ஷன் வாங்கப்பா. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீடம் சேல் இருக்கிறப்பவே எப்படி மேம் வாங்குறது? அதேதான். ஸோ ஃப்ரீடம் சேல் ஆஃபர் எண்டிங் சூன் அப்படின்னு இருக்கா? ஸோ நம்ம தீ மின்னல் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறவங்க யூ கேன் கிளிக் திஸ் லிங்க். ஓகே, ஸோ இந்த லிங்க் நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு இங்க வாங்க. ஃபர்ஸ்டே இருக்க பாருங்க, இது 9th நம்ம தீ மின்னலுடைய 1 year கோர்ஸ். இது 9th and 10th 2 year கோர்ஸ். என்ன கேட்டா ரொம்பவே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 9th 10th 2 year கோர்ஸ் 2 வருஷத்துக்கே 5 சப்ஜெக்டுக்கும் சேர்த்து கம்ப்ளீட் டியூஷன், ஸ்டடி மெட்டீரியல், ஸ்டடி பிளான் இது எல்லாத்தையுமே சேர்த்தே 2499க்கு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நம்ம சேனல்லே இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு வாட்டி கிடைக்காது. சரியா? சோ அதனால வந்து என்ன கேட்ட 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்பவே ஸ்மார்ட்டா 9th + 10th 2 year கோர்ஸ் வாங்கிக்கோங்க. ஆல்சோ டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஆஃபர் முடியறதுக்குள்ள எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். 2 yearsக்கே இந்த பிரைஸ்ல இப்போ மட்டும்தான் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? ஓகேவா? அவாடா ஓகேவா? சூப்பர்ப்பா. ஹவு டு மேம் ஐ வாண்ட் டு ஜாயின் 10th கிளாஸ் அண்ட் ஐம் யுவர் பிக் ஃபேன். தேங்க்யூப்பா. ஆஃபர் இருக்கு இன்னைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் ஆஃபர் வந்து அவைலபிள். அப்பயே ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஹாய் மேம் ஐ வாண்ட் டு ஜாயின் 10th கிளாஸா? 10th கிளாஸ்னா நீங்க கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க, இதோ இருக்கு பாருங்க, நம்ம தீ மின்னல் 2.0 கோர்ஸ் ஃபார் கிளாஸ் 10. ஓகே, இங்க இருக்கு, இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர் கண்ணா, வெரி குட். சரியா? எல்லாருக்கும் இப்ப கிளியரா புரிஞ்சது இல்லையாப்பா? யாருக்கும் இப்ப எந்த டவுட்ஸும் இல்ல இல்லையா? இப்படிதான் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, ஜாயின் பண்ண போறீங்க. ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஜாயின், ரைட்? ஓகே, சூப்பர். சோ இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸை வந்து லெட் அஸ் கண்டினியூ. சோ யாரும் இன்னும் மெகா வேதாந்தோ ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்க போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணலன்னா ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. திஸ் இஸ் ஆஃப்லைன்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பசங்களுக்காக எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகே, சோ திஸ் இஸ் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆல்சோ நம்ம இந்த குவார்டர்லி சீரீஸ்லயும் ஜாயின் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இப்ப சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் ஆரம்பிக்கலாமா? 10th கிளாஸ் போயிட்டு இருக்கு பாருங்க, தமிழன் சார் நடத்திட்டு இருக்காரு. ஓகே, 10th இப்ப தமிழன் சார் கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. வெரி குட். சோ சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். Apartheid was followed by dash. Apartheid was followed by South Africa. அதாவது இன பாகுபாடு, நிற பாகுபாடு. என்னங்க நீங்க கருப்பா இருக்கீங்க, இவங்க வெள்ளையினர், இவங்க கருப்பின மக்கள், இவங்க 2 பேரும் நம்ம பிரிச்சு வைக்கணும்,
இவங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல்ல அலோவ் பண்ண மாட்டோம், 2 பேருக்கும் செப்பரேட் பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிற மாதிரியான ஒரு வேற்றுமை தெரிவிக்கிறதா பாக்குறது, ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்றதா நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா what do we call them as apartheid அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ அது எங்க நடந்ததுப்பா? சவுத் ஆப்பிரிக்கால நடந்தது. Dash right exercises in the formation and administration of a government. Okay, எதுப்பா? Political right. Okay, ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு ரைட் வந்து எந்த ரைட்டுப்பா? பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். A 10-year-old boy is working in a shop. Okay, which right can you use to recover him? ஒரு 10 வருஷம் பையன் வந்து ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருக்கான். என்ன ரைட்டை நீங்க வந்து இதுல வந்து யூஸ் பண்ணுவீங்க? ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னா எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஒரு ரைட். ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு பிடிச்சத அவங்க விரும்பினதை அடுத்தவர்களை காயப்படுத்தாம இருக்கு அப்படிங்கிறப்போ செய்யலாம் அப்படிங்கறதான் ரைட் டு ஃப்ரீடம். ரைட் அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் எக்ஸ்பிளாய்டேஷன், குழந்தை தொழிலாளர்களை வச்சு அதாவது பயன்படுத்திக்கிறது. எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னா வந்து பயன்படுத்திக்கிறது. ஓகே, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், அவங்க பிடிச்ச மதத்தை ஃபாலோ பண்றது. இதுல எதுப்பா கரெக்டா வரும்? சைல்ட் லேபர் எக்ஸ்பிளாய்டேஷன். ஓகே, குழந்தை தொழிலாளர்கள், அது வந்து பாத்தீங்க அப்படின்னா தவறு. ஓகே, அடுத்து பாருங்க, வாட் இஸ் த டைம் லிமிட் டு கெட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் RTI? what do you mean by RTI? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஓகே, சோ 2025 அதுக்கு வந்து என்ன டைம் லிமிட்? RTI வாங்குறதுக்கு என்ன டைம் லிமிட்? 30 நாள், அதாவது 1 month, 30 days டைம் பா. Which of the following statement are true? The State Human Rights Commission was established in 1993. It has the power of a civil court. Its power extends beyond the state. It can also recommend compensation to victims. இதுல வந்து எதுப்பா கரெக்ட்? 2 4 தான் வந்து true. அதாவது power of a civil court வந்து கரெக்ட். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்ட் காம்பன்சேஷன் டு விக்டிம்ஸ். விக்டிம்ஸ்க்கு வந்து நஷ்ட ஈடு வாங்கி தரத்துக்கு ஒரு இது வந்து இருக்கு. ஓகே, பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பவர் டு எக்ஸ்டெண்ட் பியாண்ட் த ஸ்டேட், அவங்க ஸ்டேட்டை விட்டு தாண்டி போறதுக்குலாம் பவர் கிடையாது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து 1993 எஸ்டாப்ளிஷ் ஆனது வந்து தப்பு. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், இதுல வந்து எது கரெக்ட் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அசெப்ஷன், ரீசன் ரெண்டுமே கரெக்ட். ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆர் த 2 sides of the same coin. ரைட்டும் டியூட்டிஸும் பாத்தீங்க அப்படின்னா 2 sides of a same coin அப்படின்றாங்க. ஒரு காயின்ல 2 சைடு எப்படி இருக்கு அந்த மாதிரிதான், ரெண்டுமே வந்து அவசியம் அப்படிங்கிற மாதிரி. What we have a right to freedom of religion. We have to promote harmony and the spirit of the people of other religion. ஆமா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன ரிலீஜியன் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான ஒரு உரிமை இருக்கா? ஆமா, உரிமை இருக்கு. அடுத்தவங்க வந்து ஏதாவது ஒரு ரிலீஜியன் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒத்து போகணும். ஓகே, அதுக்கு வந்து ஒத்து போகணும். According to the UNO, a child is a person who has not completed the age of dash. A child is a person. யார் வந்து சைல்டு அப்படின்னு சொல்லுவோம்? எந்த வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள நம்ம வந்து குழந்தை அப்படின்னு சொல்லுவோம்? 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள வந்து according to UNO என்னன்னுப்பா சொல்றாங்க? அவங்கள வந்து என்னன்னு சொல்றாங்க? குழந்தைகள், சில்ட்ரன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேல அடல்ட். ஓகே, கைலாஷ் சத்யார்த்தி and Malala have been awarded Nobel Prize for. இவங்க எல்லாம் நோபல் பிரைஸ் எதுக்காக? அமைதிக்காக, பீஸ்க்காக நோபல் பிரைஸ் கொடுத்தோம். fill in the blanks ஆரம்பிக்கலாமா? Can we start fill in the blanks? Very good. So, the Universal Declaration of Human Rights contains dash article. Sorry கண்ணா, தமிழ் மீடியம் எடுத்துட்டு வரலப்பா இன்னைக்கு. The Universal Declaration of Human Rights contains 30 articles, 30 article. Okay, the fundamental duties. Okay, கவனிக்கிறீங்களா? Yes. Yeah, the fundamental duties were incorporated in the Constitution by dash Amendment Act.
இந்த அடிப்படை டியூட்டியை எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்தாங்க? 42nd amendment. புக் இருக்குன்னா எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 42nd amendment. The National Human Rights Commission was established on. The National Human Rights Commission வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்? October 1993. 12th October 1993. Indian state to implement Women Ancestral Property Act in 1989 was. அதாவது பெண்களுக்கும் வந்து ஃபேமிலில ஆண்கள் மாதிரியே ஈக்குவலான சொத்துரிமை உண்டு அப்படிங்கறத வந்து எது மூலமா கொண்டு வந்தாங்க? தமிழ்நாடுல தான் 1989ல இந்த ஒரு ஆக்ட பாஸ் பண்ணாங்க. இப்போ மார்ச் பண்ணலாமா? ரைட் டு ஓட். அது வந்து எந்த ரைட்ல வரும்? ஓட்டு போடுறதுக்கான உரிமை வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ்ல வரும். ரைட் டு ஃபார்ம் யூனியன், ஒரு குழு ஒரு மன்றம் அமைக்கணும் அப்படின்னா அது ரைட் டு ஃப்ரீடம்ல வரும். ரைட் டு பிரிசர்வ் ட்ரெடிஷன், கல்ச்சுரல் ரைட்ஸ்ல வரும். த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 2005. சைல்ட் லேபர் வந்து ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகே, ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? வாட் இஸ் அ ஹியூமன் ரைட்ஸ்? ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா என்ன? ஓகே, மனித உரிமை அப்படின்னா என்ன? The UNO, United Nations Organization, defines human rights as the right inherent to all human beings, okay, regardless of race, gender, nationality, ethnicity, language, religion or any other status. ஒருத்தங்க வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க, அவங்க பணக்காரங்களா ஏழைகளா மேட்டர் இல்ல. ஒருத்தங்க என்ன மொழி பேசுறாங்க மேட்டர் இல்ல. ஒருத்தங்க என்ன ரிலீஜியன், அதாவது என்ன மதம் அவங்க பிரச்சனை இல்லை. அவங்க என்ன நேஷனாலிட்டி, இந்தியனா ஃபாரினரா, எங்க என்ன நேஷனாலிட்டி சைனீஸா பிரச்சனை இல்லை. அவங்க என்ன இனம், என்ன பாலினம், அது ப்ராப்ளம் இல்லை. ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரேஸ், அவங்க கருப்பு மக்களா வெள்ளை மக்களா பிரச்சனையே இல்லை. எதுவா இருந்தாலும் everyone is entitled to these rights without discrimination. எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு உரிமை தான் ஹியூமன் ரைட்ஸ். அனிமலுக்கு ரைட்ஸ் இருக்கா? எஸ், அது அனிமல் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? சோ எல்லா ஹியூமன்ஸ்க்கும் இருக்கிறதா வந்து என்னது? ஹியூமன் ரைட்ஸ், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் வந்து என்னது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா என்னது? அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள்ல எதெல்லாம் வரும்? ரைட் டு ஈக்குவாலிட்டி, எல்லாரும் வந்து சமம், எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், அதான் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி. ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரமா நினைச்சதை பண்றதுக்கும் செய்யறதுக்குமான ஒரு உரிமை. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஓகே, எதையும் போய் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தவர்களோட ரைட்ஸை பறிக்கிற மாதிரி நம்மளோட ரைட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. சரியா? இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் ரைட் டு ஈக்குவாலிட்டி இருக்கு, ரைட் டு ஃப்ரீடம் இருக்கு, ரைட் டு ரிலீஜியன் இருக்கு, எஜுகேஷனல் ரைட்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்தவங்க எஜுகேஷன் ரைட்ஸை வந்து நம்ம புடுங்கிட்டு ஓகே இது வந்து என்னோட ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது. சரியா? அடுத்தவங்களோட ரைட்ஸ அந்த பவுண்டரி தாண்டாத மாதிரி இருக்கிற வரைக்கும் தான் அது நம்மளோட ரைட்ஸ். சரியா? அதுதான் அப்படி பண்ணோம்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆயிடும். இப்ப சைல்டு லேபர் வந்து பண்றாங்க அப்படின்னா சைல்டு லேபர் வந்து எதுலப்பா வரும்? சைல்டு லேபர் வந்து எதுல வரும்? ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல வரும். இப்போ போயிட்டு வந்து ஏன் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பஸ் அடிக்கிறேன், பப்ளிக் பிளேஸ போயிட்டு உடைக்கிறேன், ஓகே, ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு உடைக்கிறேன் அப்படின்னா அப்ப அது எதுல வரும்? ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வரும். ஓகே, ஐ எம் கோயிங், இது ஏன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு என்ன பண்றேன்? ஃபுல் சவுண்ட் வச்சு எங்க வீட்டுல ஃபுல் மியூசிக் போட்டு வைக்கிறேன். ஓகே, பக்கத்து வீட்டு எய்த்து விட எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி, அது ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகே, எனக்கு என்ன வேணா ஃப்ரீடம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் 4 பேரை போய் கண்ணத்திலே புள்ளியே அரைஞ்சிட்டு வரேன், அது ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகே, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ் அண்ட் ரிலீஜன், நம்மளுடைய பிலாசபி நம்ம ஃபாலோ பண்றதுக்கோ இல்ல நம்மளுடைய ரிலீஜனை நம்ம ஃபாலோ பண்றதுக்கோ எல்லா ரைட்ஸும் வந்து எல்லாருக்கும் இருக்கு. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ், எல்லாருக்குமே
ஃபார் மைனாரிட்டிஸ்னு இல்லை, எல்லாருக்குமே அவங்க கல்ச்சர் ஃபாலோ பண்றதுக்கும் அவங்க எவ்வளவு வேணா படிக்கலாம், யார் வேணா படிக்கலாம், பெண்களும் படிக்கலாம், ஆண்களும் படிக்கலாம், எந்த ஒரு சாதியினரா இருந்தாலும் படிக்கலாம், அவங்க எந்த ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணாலும் படிக்கலாம், அவங்க எந்த ஒரு மொழியினரா இருந்தாலும் படிக்கலாம், அவங்க கருப்பினமா இருந்தாலும் படிக்கலாம், வெள்ளையினமா இருந்தாலும் படிக்கலாம். சரியா? ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், முக்கியமா இந்த எல்லா ரைட்ஸையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ரைட்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் தான் மத்த எல்லா ரைட்ஸையுமே பாதுகாக்கும். புரியுதாப்பா? ஓகே, எஸ். அடுத்து, வாட் ஆர் த child rights defined by UNO? Okay, what are all the child rights? So what are all the child rights defined by UNO? Right to life. அதாவது வாழறதுக்கு உரிமை இருக்கு. Right to the family environment. ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன்ல இருக்கிறதுக்கான ஒரு உரிமை ஒவ்வொரு குழந்தைக்கும் இருக்கு. Right to education. படிக்கிறதுக்கான ஒரு உரிமை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இருக்கு. Right to benefit from social security. பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு உரிமை வேண்டும். செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் அகெயின்ஸ்ட் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அந்த குழந்தைய யாரும் செக்ஷுவலி அசால்ட் பண்ணக்கூடாது. ஓகே, யாரும் பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைய எந்த ஒரு ஹராஸ்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. ஓகே, அதுதான் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அகெயின்ஸ்ட். ஓகே, ரைட் அகெயின்ஸ்ட் சேல் ஆர் டிராபிகிங். யாரும் எந்த குழந்தையும் விற்கிறது இல்ல டிராபிகிங் அப்படின்னா கடத்தி கொடுக்கறது, காசுக்காக அந்த குழந்தைய பயன்படுத்துறது, லேபரா அனுப்புறது, இல்ல அந்த குழந்தைய விற்கிறது, வெளிநாட்டுக்கு விற்கிறது, உணவுக்காக விற்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுதான் ரைட் அகெயின்ஸ்ட் டிராபிகிங். ரைட் அகெயின்ஸ்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் லைக் சைல்ட் லேபர். குழந்தைய வேலை வாங்குறது. ஓகே, இது வீட்டுல அம்மா சாப்பிட்டுட்டு போய் தட்டை கழுவி வைப்பா அப்படின்னு சொல்றதெல்லாம் சைல்டு லேபர் கிடையாது. ஸ்கூல்ல மிஸ் நோட்டெல்லாம் எடுத்துட்டு ஸ்டாஃப் ரூம்ல வைப்பா அப்படின்னு சொல்றதெல்லாம் சைல்டு லேபர் கிடையாது. ஓகே, ஸோ சைல்டு லேபர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நிறைய குழந்தைங்க இப்ப கூட நம்ம ரோட்ல எல்லாமே பாக்குறோம் இல்லைங்களா? அன்னைக்கான ஒரு சாப்பாட்டுக்காகவும் அவங்க ஃபேமிலி ரன் பண்றதுக்காகவும் ஒரு சில பேர் ஸ்கூலே போகாம டீ கடையில அங்க இங்கன்னு எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் ஸ்கூலும் போயிட்டு எங்கேயாவது வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, சோ அவங்க நிலைமையும் அந்த மாதிரி இருக்கு. பட் யாரையும் சைல்ட் லேபரா இருக்கிறதுக்கு போஸ்ட் பண்ணக்கூடாது. இட் இஸ் இல்லீகல். ஓகே, ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, மத்த எல்லா ரைட்ஸுக்கும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ரைட்ஸ் தான் இந்த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கேரண்டீட் பை த கான்ஸ்டிடியூஷன். ஸோ நம்மளுடைய இந்த அடிப்படை உரிமைகள்லாம் யாருப்பா கொடுத்தது? கான்ஸ்டிடியூஷன் தான் கேரண்டீட் பண்ணாங்க. பை திஸ் ரைட், இந்த ரைட் படி a person can adopt constitutional means and approach a court if he is denied the fundamental rights. ஸோ எப்போ ஒருத்தருக்கு இந்த அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுதோ அப்போ அவங்க என்ன பண்ணலாம்? they can approach the court. அவங்க கோர்ட்டுக்கு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீக் அதே தான். சிவிக்ஸ் சாப்டர் 1 and 2, சோஷியல்ல சிவிக்ஸ் சாப்டர் 1 and 2 தான்ப்பா விபிஎல் ஓட போர்ஷன். ஓகே, யாருக்கு இது வரைக்கும் பார்த்தது புரிஞ்சது? வெரி குட். The court then issues orders which are called writ to the government to restore the rights to the citizen. அப்ப கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எழுதி சீல் போட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பப்ளிஷ் பண்ணும். so that அந்த பர்சனுக்கு அவங்களுடைய ரைட்ஸ் உரிமைகள் மறுபடியும் மீட்கப்படும். ஓகே, மறுபடியும் மீட்கப்படும். The constitutional remedies
put to right anything which may be wrong in terms of constitution. This right therefore protects and safeguard all other rights. இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நமக்கு ரைட் டு எஜுகேஷன் இருக்கு, ரைட் டு ரிலீஜியன் இருக்கு, ரைட் டு ஃப்ரீடம் இருக்கு, ரைட் டு ஈக்வாலிட்டி இருக்கு. எல்லா கான்ஸ்டிடியூஷனல், எல்லா ஃபண்டமெண்டல், எல்லா அடிப்படை உரிமைகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு உரிமை தான் இந்த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். ஏன்னா நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ஒரு உரிமை பறிக்கப்படுது அப்படின்னா நம்ம கோர்ட்டுக்கு போறதுக்கு, நம்ம உரிமையை மறுபடியும் மீட்டு எடுப்பதற்கு இந்த பர்டிகுலர் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. Define POCSO. POCSO அப்படின்னா என்ன? The state protect children from sexual exploitation and abuse when they are forced or persuaded to take part in sexual activities physically or mentally. Okay? So ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னது POCSO அப்படின்னா என்ன? Children அப்படின்னா யாருப்பா? 18 வயசுக்கு கீழே. நீங்கெல்லாம் சில்ட்ரனா இல்லையா? இப்போ கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கிற நீங்க எல்லாருமே 18 வயசுக்கு கீழே தான் இல்லையா? சில்ட்ரன். சோ சில்ட்ரனை இல்ல, குழந்தைங்களை ஏதாவது ஒரு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஓகே, பிசிக்கலி ஆர் மென்டலி, ரைட்? சோ நமக்கு கம்ஃபர்டபிள் இல்லாம, ஓகே, நம்மளுடைய எனி பிரைவேட் பார்ட்டை யாராவது டச் பண்றாங்க ஆர் அதை ராங்கா பயன்படுத்துறாங்க அப்படின்னா அது எதுல வரும்? இந்த போக்சோல நம்ம போயிட்டு கேஸ் கொடுக்கலாம். ஓகே, தட் இஸ் இல்லீகல். ஓகே, சோ இது மென்டலா கூட, பிசிக்கலி இல்லாம மென்டலி. ஓகே, மென்டலி வாயால யாராவது செக்ஷுவலி ஹராஸ் பண்றாங்க, ஒரு அபியூஸ் பண்ண பாக்குறாங்க, ஆர் அந்த குழந்தைய துன்புறுத்த பாக்குறாங்க, மென்டலி ஒரு டார்ச்சர் இருக்கு அப்படின்னா கூட அதுவும் போக்சோல தான் வரும். ஓகே, சோ எந்த ஒரு குழந்தையும் ஃபோர்ஸ் பண்ணியோ இல்ல பர்சுவேட் பண்ணியோ எந்த மாதிரியான ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ்லயும் டேக் பார்ட் பண்ண விட கூடாது. ஓகே, The Protection of Children from Sexual Offences Act 2012 தான் இந்த ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. Regards the best interest of the child as being of paramount importance at every stage. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு தான் ஒரு முக்கிய இம்பார்ட்டன்ஸ தராங்க. Why do children need special attention? இப்பதான் அந்த கேள்வி. அதுல இருந்து நமக்கு இங்க கண்டினியூ ஆகுது பாருங்க. சில்ட்ரனுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க, இத்தனை சட்டங்கள் இருக்கு அப்படின்னா ஏன் தேவை? ஏன் நமக்கு குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவைப்படுகிறது? Children are the future citizen of a nation, right? So நம்மளுடைய நாட்டுடைய ஃபியூச்சர், வருங்கால சங்கதியினர் யாருப்பா? குழந்தைகள் தான். 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் தான். They should grow with warmth and interest. ஓகே, அவங்க வளர்றப்போ அவங்களுக்கு நம்ம என்னென்னலாம் கொடுக்கணும்? பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டும், ஒரு அன்பும், ஒரு ஆதரவும், அதுதான் அவங்களுக்கு என்ன கிடைக்கணும் அவங்களுக்கு. It helps the child feel secure and valued. ஓகே, ஒரு குழந்தை it should feel safe. ஓகே, நம்ம நாட்டுல இருக்கிறதுக்கு, நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு, அந்த குழந்தை டியூஷன் போகுது, அந்த குழந்தை கடைக்கு போகுது, அந்த குழந்தை குழந்தை அப்படின்னா இங்க மீன் பண்றது 18 இயர்ஸ்க்கு கம்மியா இருக்கிற சில்ட்ரன். ஓகே, சோ அந்த குழந்தைங்க எங்க வெளியே போனாலும் இந்த வேர்ல்டுல வாழறப்போ சேஃபா ஃபீல் பண்ணணும். ஐயோ அவங்க எதா பண்ணிடுவாங்களா, இவங்க எதா பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்க கூடாது. சேஃபா இருக்கிற மாதிரி தான் அட்மாஸ்பியர் இருக்கணும். அண்ட் இட் ஷுட் ஃபீல் வேல்யூட். ஓகே, நான் வேஸ்ட் அப்படின்னு அந்த குழந்தை ஃபீல் பண்ண கூடாது. From birth children need experiences and relationships that show them they are valued, capable human beings and bring pleasure to others. பிறந்ததுல இருந்தே ஒரு குழந்தை எதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா, எந்தெந்த மாதிரியான ஒரு உறவுகள் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா, எந்தெந்த உறவுகள்லாம் அவங்கள வேல்யூ பண்றாங்களோ, வேல்யூனா என்னது, மதிக்கிறாங்களோ. ஓகே, ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா ஒரு 18 இயர்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சில்ட்ரனையும் மதிக்கணும். ஓகே, அதே நேரத்துல கேப்பபிள் ஹியூமன் பீயிங்ஸ், என்னால முடியும், ஓகே, நான் ஒரு குட் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருப்பேன், இந்த வேர்ல்டுல நான் ஒரு நல்ல ஜீவனா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்பபிளா
நான் நினைச்சதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊக்கத்தோட ஒரு குழந்தைய வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வளர்க்கணும். அந்த குழந்தை should bring pleasure to others. அடுத்தவர்களுக்கும் அது சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு சில்ட்ரனா வந்து வளரணும். Give special attention the child's image builds up over time in a positive manner. அப்பதான் அந்த குழந்தை வந்து வளர்றப்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மேனர்ல இப்படி வளரக்கூடிய குழந்தைங்க வந்து வளருவாங்க. சரியா? என்னால முடியும், நான் சாதிப்பேன், நான் நல்லா படிப்பேன், நான் நல்லா மார்க் வாங்குவேன், அடுத்தடுத்து நான் காலேஜ் போவேன், நான் வந்து என்னுடைய வீட்டுக்கு கான்ட்ரிபியூட் இதெல்லாம் பண்ணுவேன், நான் என்னுடைய நாட்டுக்கு இதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன், நான் இந்த வேர்ல்டுக்கு இதெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல உயிரா அந்த குழந்தை வந்து பாசிட்டிவா வளரும். ஓகே, எஸ். What are the contributions to laborers by Dr. B.R. Ambedkar? Okay, தொழிலாளர்களுக்கு டாக்டர் B.R. அம்பேத்கருடைய பங்கு என்னது? Dr. B.R. Ambedkar contributed to laborers. Reduction in factory working hours 8 hours a day. இப்போ ஒவ்வொருத்தங்க ஃபேக்டரிஸ் வந்து கட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் இது இப்படி காட்டுது? ஒரு நிமிஷம். ஓகே, சோ அடுத்து வந்து பாருங்க, வாட் ஆர் த கான்ட்ரிபியூஷன் டு லேபரர்ஸ். ஓகே, சோ தொழிலாளர்களுக்கு வந்து அம்பேத்கருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்றேன். ஓகே, நான் இஷ்டத்துக்கு ஒரு ரூல்ஸ் போட்டுக்கலாம் இல்லையா? எனக்கு வந்து இல்ல 12 மணி நேரம் நீங்க வந்து வேலை பார்க்கணும், நடுவில் வேணா 2 மணி நேரம் நீங்க போயிட்டு பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே, இல்ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சண்டேயும் வேலை பார்க்கணும், சாட்டர்டே வேலை பார்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் நான் அவங்க வந்து என்ன பண்ணலாம், இஷ்டத்துக்கு வேலையாட்களை வந்து எப்படி வேணா வந்து வேலை வாங்கலாம். தட் இஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இல்லையா? சோ அதை தடுக்கிறதுக்காக தான் என்ன மாதிரி ஒரு ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. 8 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, 8 hours தான் ஒருத்தங்க வந்து ஒரு நாளைக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கம்பல்சரி ரெகக்னிஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ். ஒவ்வொரு தொழிற்சாலைகள்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழுக்கள்லாம் வந்து இருக்கும். அந்த மாதிரிலாம் ட்ரேட் யூனியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ், அவங்களுக்கு இன்சூரன்ஸ், மினிமம் வேஜஸ், அதாவது குறைஞ்சபட்சம் இவ்வளவு சேலரி கொடுக்கணும், இதுக்கு கம்மியா நீங்க வேலை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கோல் அண்ட் மைக்கா மைன்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பிஎஃப் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதாவது ஒவ்வொரு மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் வந்து பிடிச்சு அதை வந்து ஃபைனலா வந்து கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ப்ராவிடென்ட் ஃபண்ட், இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு பேசிக் இது வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, சட்டத்துக்கு முன்பு எல்லாருமே வந்து சமம். பட் we have enacted a separate law for women. ஆனா பெண்களுக்குன்னு தனியா நம்ம வந்து ஒரு சில லா வந்து வச்சிருக்கோம். அதை பத்தி கேக்குறாங்க. We have enacted a separate law for women to review the constitutional legal safeguard for women. It recommends remedial measures. என்ன advises the government on all matters of policy affecting the welfare and development of women in country. பெண்களுடைய வளர்ச்சியை, பெண்களுடைய நலனை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு சட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வராங்க. Women's right under the Constitution of India mainly include, women's ஒரு ரைட்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு? ஈக்குவாலிட்டி, ரைட்? சோ இப்ப வந்து ஒரு ஆபீஸ் இருக்கு அப்படின்னா ஆண் அப்படிங்கறதுனால வந்து அவங்களுக்கு வந்து அதிக சேலரி, பெண் தானே அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு வந்து கம்மி சேலரி அப்படின்னு இருக்கக்கூடாது. 2 பேரும் ஒரே அளவுக்கு வேலை செய்யறாங்க, ஒரே அளவுக்கு படிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ ஈக்குவல் சேலரி அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, ஆண்களை தான் நாங்க வந்து வேலைக்கு எடுப்போம், பெண்களை வந்து எடுக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்றது வந்து என்னதுப்பா? ஈக்குவாலிட்டி கிடையாது. இது நான் ஒரு இடத்துல சிம்பிளா வந்து சொன்னேன். எல்லா விதத்திலயுமே இது வந்து நமக்கு வரும், எல்லா இடத்துலயுமே இது வந்து நம்ம போட்டு பொறுத்துக்கலாம். எல்லாத்துலயுமே ஈக்குவாலிட்டி, சமம் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். டிக்னிட்டி, ஓகே, வாட் டு யூ மீன் பை டிக்னிட்டி? கண்ணியம், கண்ணியத்தோட வந்து அவங்கள இருக்க விடணும். அண்ட் ஃப்ரீடம் ஃப்ரம் டிஸ்கிரிமினேஷன். ஓகே, நீ பொண்ணு, ஒன்னாலாம் முடியாது,
பசங்களாலதான் முடியும், ஆண்களாலதான் இது பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி பெண்களை வந்து இல்ல டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, பிரிக்க கூடாது. ஓகே, write about the rights against exploitation. It is against the law of employ children below 14 years of age in mines, factories and other occupation. பாத்தீங்க அப்படின்னா 14 வயசுக்கு கம்மியா யார் யாரெல்லாம் வந்து மைன்ஸ், ஃபேக்டரிஸ், அதர் ஆக்குபேஷன்லாம் வேலை செய்யறாங்களோ அதுக்கு அகேன்ஸ்டா உருவாக்கின ஒரு லா தான் இது. Neither contractor nor an employer can force a worker to do as a job against their will. எந்த ஒரு கான்ட்ராக்டரும் எந்த ஒரு எம்ப்ளாயரும் யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுடைய வில்ல மீறி வேலை செய்ய வைக்க கூடாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் ஹியூமன் ரைட்ஸ்க்கும் என்னென்ன வித்தியாசங்கள்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ங்கிறது வந்து அடிப்படை உரிமை. ஓகே, அண்ட் தென் வந்து ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது மனித உரிமை. ரெண்டுத்துக்கும் என்னென்ன வித்தியாசம்? Fundamental rights of a citizen of a country which are listed in the constitutional and enforceable under the law is known as fundamental rights. The rights that a human being deserves to survive with respect and freedom. Fundamental right அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டுடைய ஒவ்வொரு சிட்டிசனும், சிட்டிசன் அப்படிங்கிறது வந்து யாரு? நம்ம நாட்டு மக்கள் இல்லையா? ஒவ்வொரு மக்களும் கான்ஸ்டிடியூஷன், அதாவது நம்மளுடைய அரசியல் சட்டத்தின் கீழ் என்னென்னலாம் லா படி, ஓகே, சட்டப்படி அவங்களுக்கு என்னென்னலாம் உரிமைகள் இருக்கு அப்படிங்கறத ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து எனி ஹியூமன், எல்லா மனுஷனும், அவன் இந்தியால வாழ்ந்தாலும் சரி, ஜப்பான்ல வாழ்ந்தாலும் சரி, எங்க வாழ்ந்தாலும் சரி, ஒரு ரெஸ்பெக்டோடையும் ஒரு ஃப்ரீடமோடையும் வாழறதுக்கு அவனுக்கு என்ன ரைட்ஸ் வேணும், அதனாலதான் ஹியூமன் ரைட்ஸ்ல வரும். Fundamental rights includes only those rights which are basic to a normal life. ஒரு நார்மல் லைஃபுக்கு அடிப்படையா என்னெல்லாம் தேவை அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வரும். ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து எந்தெந்த ஒரு உரிமைகள்லாம் பறிக்கவே கூடாது, ஒருத்தருக்கு வந்து எந்தெந்த ரைட்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்து இருக்கணும், அதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ்ல வரும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கேரண்டீட் அண்டர் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி கண்ட்ரி. அந்தந்த கண்ட்ரியுடைய அரசியல் அமைப்பு சட்டங்கள் தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து உலகம் ஃபுல்லாவே எல்லாருக்கும் இருக்கக்கூடியது ஹியூமன் ரைட்ஸ். ஓகே, சூப்பர். லாங் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஓகேப்பா, இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்குமே கிளியரா? ஓகே, சூப்பர். இப்போ நிறைய பேருக்கு வந்து யூடியூப்ல பார்த்து படிக்கிறப்போ ஆட் தொல்லை இருக்கு இல்லையா? அது சரி பண்றதுக்காக தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க வாங்க, எல்லாருமே இந்த பர்டிகுலர் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? சோ இந்த லைவோட டிஸ்கிரிப்ஷனை பாருங்க, சரியா? இந்த பர்டிகுலர் லைவோட டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு குவார்டர்லிக்கான கம்ப்ளீட் பிளேலிஸ்ட், ஓகே, டவுன்லோட் நோட்ஸ் ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க வந்து என்ன பண்ணணும்? கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும் எல்லாமே நம்மளுடைய வேதாந்தோ ஆப்ல நீங்க பாத்துக்கலாம். இதுல உங்களுக்கு 24 hours டவுட் சால்விங்கும் ஃப்ரீ, இதுல உங்களுக்கு பிடிஎஃப்ஸும் ஃப்ரீ. இங்க போயிட்டு நீங்க பை நவ் கொடுக்கணும். பை நவ் கொடுத்துட்டு இங்க பாருங்க, உங்களுக்கு இருக்கா 9th தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னு இருக்கா, இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. வேதாந்தோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுல மை கோர்சஸ்ல உங்களுக்கு இதை வந்து காட்டும். இப்போ இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸும் வந்து இருக்கு, சரியா? ஒரு சப்ஜெக்ட் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து இங்க வந்து வரும். கிளாஸஸ் உடைய ஸ்லைடு இங்க வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் தென் குவிஸ் வேணும்னா குவிஸ் இங்க இருக்கு. என்னென்ன டாபிக் கவர் பண்ணிருக்காங்க, ஸ்மார்ட் நோட்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க பிளே பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்? வீடியோவா அழகா பிளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாம, ஓகேவா, அது மட்டும் இல்லாம இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதேதான்ப்பா, டவுன்லோட் நோட்ஸ் ஹியர் அங்க போயிட்டு கிளிக் பண்ணிட்டு பை நவ் கொடுங்க. பை நவ் கொடுத்துட்டு நம்ம 9th தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்குள்ள போயிட்டு மை கோர்சஸ்ல இங்க உங்களுக்கு கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நம்மளுடைய டெலிகிராம் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா
டெலிகிராம் கம்யூனிட்டில எல்லாரும் ஜாயின் பண்ணிடுங்க மறக்காம. அதுலதான் பிடிஎஃப் எல்லாம் நிறைய அனுப்பி விடுவோம், டெய்லி ஸ்டடி பிளான்ஸ் அனுப்பி விடுறோம். டவுட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரியா, அந்த டவுட்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கோ யூ கேன் ஆஸ்க் ஹியர். ஓகே, இதுல நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து கேட்டுக்கலாம் சரியா. ஓகே சூப்பர், அவ்வளவுதான்ப்பா. மறக்காம இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பேராகிராஃப் போலாமா? எஸ். சோ இப்போ what is, write a paragraph about UDHR. The Universal Declaration of Human Rights is a milestone document in the history of human rights. Okay, so human rights ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மனித உரிமையில ஒரு முக்கிய மைல்கண் தான் வந்து எதுப்பா, இந்த Universal Declaration of Human Rights UDHR. The declaration was proclaimed by the United Nations General Assembly in Paris on 10th December 1948. 10th December 1948 ல தான் Universal United Nations General Assembly பாரிஸ்ல வந்து இதை டிக்ளேர் பண்றாங்க. First time it sets out the fundamental human rights to be universally protected and the UDHR has been translated into many languages. இந்த மனித உரிமை அப்படிங்கிறது வந்து எல்லா மொழியிலையும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மொழிபெயர்க்கப்பட்டு உலகமெங்கும் எல்லாருமே இந்த அடிப்படை மனித உரிமையை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. There are 30 articles in the Universal Declaration of Human Rights and it guarantees freedom of expression as a civil, political, social, economic and cultural rights. Okay, so civil rights, பொலிட்டிக்கல் ரைட்ஸ், சோசியல் ரைட்டு, எக்கனாமிக் ரைட், கல்ச்சுரல் ரைட்டு, இது எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கான ஒரு ஃப்ரீடமும் கிராண்ட் பண்ணக்கூடியதா தான் இந்த யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு. தீஸ் ரைட்ஸ் அப்ளை டு ஆல் பீப்புள், எல்லா பீப்புளுக்குமே இது வந்து அப்ளிகபிள் irrespective of their race. அவங்க எந்த இனமா இருந்தாலும், எந்த ஒரு ரேஸா இருந்தாலும், ஜெண்டரா இருந்தாலும், பாலினமா இருந்தாலும், எந்த ஒரு நேஷன் அவங்க வந்து பிலாங் பண்ண, எந்த ஒரு நேஷனாலிட்டியா இருந்தாலும், இந்தியன், சைனீஸ், ஃபாரினர் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா பீப்புளுக்குமே பாண்ட், இங்க பிறந்த ஒவ்வொரு மக்களுக்குமே ஃப்ரீயாகவும் ஈக்குவலாகவும் வாழறதுக்கான உரிமை இருக்கு. What are fundamental duties? How would you follow these in your school premises? Okay, fundamental duties, அடிப்படை டியூட்டிஸ் அப்படின்னா வந்து என்னப்பா சொல்லுங்க பார்க்கலாம் சாட்ல. கடமைகள். ஓகே, நம்மளுடைய அடிப்படை கடமைகள் அப்படின்னா என்னது, அடிப்படை ஃப்ரீடம், அதாவது ரைட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை டியூட்டிஸ் வந்து என்னென்ன. The fundamental duties were incorporated in the Constitution by the 42nd Amendment Act in 1976. The Constitution states 11 fundamental duties. 42nd Amendment Act 1976ல தான் இதை வந்து கொண்டு வராங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை. கான்ஸ்டிடியூஷனல் வந்து 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை சொல்லுது நம்மளுடைய அரசியல் அமைப்பு. Respect for the Constitution and its ideals and institution, the national flag and the national anthem. நம்மளுடைய டியூட்டில என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா ரெஸ்பெக்ட் ஃபார் கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்ட். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்ட். நேஷனல் பிளாக். ஓகே, நம்ம இங்க வந்து பாக்குறோம் என்னது, இண்டிபெண்டன்ஸ் டேக்காக நம்ம வாங்கி வச்சது. ஸோ பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் பிளாகுக்கு நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓகே, அடுத்து வந்து நேஷனல் ஆந்தம். நேஷனல் ஆந்தம் எப்போ எங்க நமக்கு காதுல விழுந்தா கூட நம்ம என்ன பண்ணணும், அழகா we have to stand in attention, அழகா அட்டென்ஷன்ல நின்று நம்மளும் நேஷனல் ஆந்தம்க்கு ஒரு மரியாதை செலுத்தணும். இதெல்லாம் கடமைகள், ஃபண்டமெண்டல் கடமைகள். ஓகே, to follow and cherish the noble ideal with inspired our national struggle for freedom. நம்ம ஃப்ரீடம்காக போராடினவர்கள் மேல ஒரு மரியாதை எப்பயுமே வேணும். To uphold and protect the sovereignty, unity and integrity of India. இந்தியாவுடைய ஒத்துமை, இந்தியாவுடைய சாவரினிட்டி, இந்தியாவுடைய இன்டெகிரிட்டி, பேசிக்கா இந்தியாவோட ஒரு ஒத்துமை,
அதை வந்து எப்பயுமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை பெருமையா நம்ம வந்து பார்த்துக்கணும். டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷனல் சர்வீஸ் when called upon to do so. நம்ம நாட்டை எப்பயுமே நம்ம வந்து பாதுகாக்கணும். ஓகே, நம்ம நாட்டை பாதுகாக்கிற ஒரு கடமை வந்து பார்டர்ல இருக்கக்கூடிய மிலிட்ரி மேனுக்கு மட்டும் இல்ல. சரியா? இப்ப சோசியல் மீடியால வந்து நம்ம நாட்டை யாரோ வந்து போய் அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு பதிலுக்கு நம்மளும் போயிட்டு கேவலப்படுத்துறது வந்து எந்த விதத்திலயும் ஒரு பெருமை கிடையாது. சரியா? நம்ம நாட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே இன்னும் எப்படி பெட்டரா கொண்டு போகலாம், நம்ம என்ன நாட்டுக்கு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் எப்பயுமே வந்து மைண்ட்ல வந்து இருக்கணும். எப்பெல்லாம் நேஷனுக்கு ஒரு சர்வீஸ் தேவைப்படுதோ அப்ப நம்ம வந்து கண்டிப்பா பண்ணணும். ஓகே, எஸ். டு ப்ரொமோட் ஹார்மோனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் amongst all the people of India, transcending religious, linguistic, regional and sectional diversities to renounce practices derogatory to the dignity of women. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே எந்த ஒரு மதம் சார்ந்தவங்களா இருக்கலாம், எந்த ஒரு காஸ்ட் சார்ந்தவங்களா இருக்கலாம், இல்லை எந்த ஒரு லாங்குவேஜா வந்து இருக்கலாம், எந்த ஒரு ஸ்டேட்டஸ் மக்களா இருக்கலாம், யாரா இருந்தாலுமே நம்ம எல்லாருமே ஒரு ஹார்மோனியில எல்லாருமே ஒன்னா சேர்ந்து விமனுடைய டிக்னிட்டிக்காக எப்பயுமே நிக்கணும். டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஆர் காம்போசிட் கல்ச்சர். ஸோ பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கல்ச்சர் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கல்ச்சர், ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம், ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் வந்து இருக்கு இல்லையா? அதுக்கு எப்பயுமே நம்ம வந்து எப்பயுமே அதை வந்து வேல்யூ பண்ணணும். டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேஷனல் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட், லேக், ரிவர், வைல்ட் லைஃப் அண்ட் ஹேவ் கம்பேஷன் ஆன் லிவிங் கிரீச்சர்ஸ். ஓகே, நம்மளோட கடமைகள் என்னெல்லாம் இருக்கு? நம்மளுடைய நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம பாதுகாக்கணும் அண்ட் அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும். ஃபாரஸ்ட் இருக்கா, மரத்தை வெட்டக்கூடாது, நம்ம வந்து ஃபாரஸ்ட பாதுகாக்கணும். லேக்கு, குளம், குட்டை இருக்கு அப்படின்னா, ரிவர், ஆறு எல்லாம் இருக்குன்னா அதுல குப்பை தூக்கி போடக்கூடாது. சரியா? அதை வந்து பாதுகாக்கணும். வைல்டு லைஃப் இருக்கு, வீட்டுல பச்சை கிளி வளர்க்கறது இட் இஸ் இல்லீகல், வீட்டுல குரங்கு வளர்க்கறது இட் இஸ் இல்லீகல், ஈவன் காக்காவை பிடிச்சி நம்ம வீட்டுல வளர்க்குறோம்னா கூட இட் இஸ் இல்லீகல். வைல்டு லைஃப் வைல்டுல தான் இருக்கணும். டொமஸ்டிக் அனிமல்ஸ் நம்ம வந்து வீட்டுல வச்சு வளர்க்கலாம். ஸோ வைல்டு லைஃபை நம்ம வந்து பாதுகாக்கணும். பாதுகாக்கணும்னா என்னது? வீட்டுல வச்சு பாதுகாக்கிறது இல்லை, அதை வைல்டுலயே விட்டு வைல்டு லைஃபா நம்ம மொத்தமா சேர்த்து பாதுகாக்கணும். அண்ட் ஹேவ் கம்பேஷன் டுவர்ட்ஸ் லிவிங் கிரியேச்சர். எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் அது மீது என்ன வேண்டும்? கருணை, இரக்கம் என்பது வேண்டும். டு டெவலப் த சயின்டிபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரீஃபார்ம். ஸோ சயின்ஸ் வளர வளர நம்மளை வந்து மாத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு புது ரீஃபார்மேஷனுக்குமே நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்சர்வ் ஃப்ரம் வைலன்ஸ். என்னைக்குமே நம்ம வந்து வைலன்ஸை ஒரு டூலா எடுக்கவே கூடாது. பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை நம்ம ப்ரொடெக்ட் தான் பண்ணணும். டு ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலென்ட் இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் so that the nation constantly rises to higher levels of endeavor and achievements. நேஷனுடைய வெற்றி அப்படிங்கிறது எப்படி இருக்கு? நம்ம ஒவ்வொருத்தருடைய வெற்றி தான் வந்து இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம இன்னும் அடுத்தடுத்த லெவல் அப்படின்னு போறப்போ நம்ம மொத்த இந்தியா அப்படிதான் வந்து வளரும். To provide opportunities for education by the parent and guardian to child to or ward up to the age of 14 years. குறைஞ்சபட்சம் ஒரு 14 இயர்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து கல்வி கற்க வேண்டும். அதற்கு அவங்க பெற்றோர்கள், கார்டியன் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கணும். I would follow the relevant fundamental duties with determination and discipline. டிட்டர்மினேஷனுடையும் உறுதியுடனும் டிசிப்ளின் ஒழுக்கத்துடனும் இந்த கடமைகளை நான் பணியாற்றுவேன் அப்படின்னு நம்ம வந்து சத்தியம் பண்ணியிருக்கோம். ஆமா, ஓகே. How does the National Human Rights Commission protect our rights? பார்க்கலாமா? Yes, yeah. To inquire into the violation of human rights or negligence in the prevention of such violation by a public servant. Okay, so நம்மளுடைய ஹியூமன் ரைட்ஸ் வந்து கைமீறுது, நம்மளுடைய ஹியூமன் ரைட்ஸ் வந்து நம்ம கையை விட்டு போகுது அப்படிங்கிறப்போ அந்த ஹியூமன் ரைட்ஸை மீட்டெடுக்கிறதுக்காக தான் இது இருக்கு.
டு இன்டர்வீன் இன் கோர்ட் ப்ரொசீடிங் ரிலேட்டட் டு ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ்ல வந்து ஏதாவது ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டடா என்னென்னலாம் கோர்ட்ல கேஸ் நடக்குதோ அதுல அவங்க வந்து தலையிடுவாங்க. To undertake and promote research in the field of human rights. Human rights fieldல என்னென்னலாம் ஆராய்ச்சி நடக்குதோ அதுலயும் அவங்க வந்து எடுத்து பண்ணுவாங்க. To engage in human rights education among various sections of society. சொசைட்டில இருக்கக்கூடிய அனைத்து மக்களிடமும் போயிட்டு இந்த ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பேசுவாங்க. To encourage the effects of NGOs and institutions working in the field of human rights. Human rightsங்கிற அதை பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்றது, என்னென்ன என்ஜிஓஸ் எல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கும் போயிட்டு சப்போர்ட் பண்றது, அவங்க கூட ஒர்க் பண்றது. வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ப்ரொவைடட் பை லேபர் லா? லேபர் லா படி ஒர்க்கர்ஸ்க்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கிடைச்சது? டியூ டு த லேபர் லா ஒர்க்கர்ஸ் என்ஜாய் த ஃபாலோயிங் பெனிஃபிட்ஸ். ஃபர்ஸ்ட், ரிடக்ஷன் இன் ஃபேக்டரி ஒர்க்கிங் hours, 8 hours a day தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ். கம்பல்சரி ரெகக்னிஷன் ஃபார் ட்ரேட் யூனியன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா இருக்கணும். அப்புறம் வந்து இஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஒரு மினிமம் வேஜஸ் கவர்மெண்ட் என்ன செட் பண்ணிருக்காங்களோ அது கண்டிப்பா இருக்கணும். கோல் அண்ட் மைக்கா மைன்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், இந்த பிஎஃப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து இருக்கணும். உமன் ஒர்க்கர்ஸ்க்கு என்னெல்லாம் இருக்கணும்? மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் என்னது அப்படின்னா, பிரசவத்துக்கு அவங்க போறாங்க அப்படின்னா இந்த குழந்தை பிறந்து ஓரளவுக்கு ரெடி ஆகுற வரைக்கும் ஒரு 6 மந்த்துக்கு பெய்டு லீவ். ஓகே, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க, பட் ஸ்டில் அவங்க வந்து வேலை செய்ய வேண்டாம். அதுதான் மெட்டர்னிட்டி பெனிஃபிட். இது யாருக்கு? விமனுக்கு வந்து இருக்கு. ஏன்னா விமன் தான் குழந்தை பெற்று தராங்க. இன்கேஸ் மென்னும் குழந்தை பெக்கிற மாதிரி இந்த உலகம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? பிகாஸ் பிசிக்கலி தே ஆர் கோயிங் த்ரூ சம்திங், மென்டலி தே ஆர் கோயிங் த்ரூ சம்திங். ஸோ அதுக்கு வந்து டெஃபினட்டா இது அடிப்படையா விமனுக்கு இருக்க வேண்டிய ஒரு ரைட், ஒரு உரிமை. உமன் லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட். ஸோ லேபருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நலனுக்கு ஒரு ஃபண்டும் வந்து ஒதுக்குறாங்க. உமன் அண்ட் சைல்ட் லேபர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆக்டும் வந்து இருக்கு. மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஃபார் உமன் லேபர், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ்ல ஃபண்டே ஒதுக்கி வந்து கொடுப்பாங்க. ரீஸ்டோரேஷன் ஆஃப் பேன் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் உமன் on underground work in coal mines. ஓகே, ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஓகே உமனை வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல் மைன்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பேன் வந்து வச்சிருந்தாங்க. மென்ன மட்டும் தான் நாங்க வேலைக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கேன்சல் பண்றாங்க. ஓகே, how do you enjoy the fundamental rights in your life? நம்ம லைஃப்ல வந்து எப்படி இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்ஜாய் பண்றோம்? ரைட் ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன். சட்டத்துக்கு முன்பு நம்ம எல்லாருமே சமம். நீ பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் காசு இருக்கவனா இருந்தாலும் இல்லாம இருக்கவனாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் எந்த ஒரு யாரா இருந்தாலுமே சட்டத்துக்கு முன்பு நம்ம சமம் அப்படிங்கிறது. டிஸ்கிரிமினேஷன் அதாவது வந்து பாகுபாடு, இதுல ரிலீஜன், காஸ்ட், ரேஸ், ஜெண்டர், பர்த் பிளேஸ் இப்படி எல்லாம் யாராவது வந்து நம்மள அஃபென்சிவா பேசுறாங்க அப்படின்னா, பெண்தானே நீ இந்த ஜாதியில தானே பிறந்திருக்க, நீ வந்து இந்த ஒரு கருப்பு மக்கள் தானே அப்படிலாம் சொல்லி நம்மள யாராவது வந்து அஃபென்சிவா பேசுறாங்க அப்படின்னா அப்ப நம்ம போய் கேஸ் போடலாம். சரியா? சோ அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். ரைட் டு ஃப்ரீடம், 6 டிஃபரெண்ட் ஃப்ரீடம் இருக்கு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், நம்ம யார் வேணா பேசுறதுக்கோ, நம்ம ஒப்பீனியன் ஷேர் பண்றதுக்கோ, நம்ம கிரிட்டிசிசம் பண்றதுக்கோ உரிமை இருக்கா? இருக்கு. நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான உரிமை இருக்கு. ஹவு டு ஐ ஃபீல், இது என்னோட ஒப்பீனியன் வந்து என்ன அப்படின்னு என் ஒப்பீனியன் ஷேர் பண்றதுக்கான உரிமை இருக்கா? இருக்கு. அடுத்து freedom to assemble peacefully without arms. ஓகே, மக்கள் எல்லாரும் வந்து ஒன்று கூடி பீஸ்ஃபுல்லா எந்த ஒரு ஆயுதங்களை கொண்டு இல்ல பீஸ்ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கோ, பீஸ்ஃபுல்லா எல்லாரும் ஒண்ணு சேர்றதுக்கோ, கூட்டணி அமைக்கிறதுக்கோ ஃப்ரீடம் இருக்கு. ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன் அண்ட் யூனியன்ஸ். அப்கோர்ஸ் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன், அசோசியேஷன், குழுக்கள்லாம் ஃபார்ம் பண்றோம்னா அதுக்கு ஃப்ரீடம் இருக்கு. reside and settle in any part of India. இந்தியால எந்த பார்ட்ல வேணா நம்ம போய் தங்கலாம், வாழலாம். freedom to move freely throughout the territory. இந்தியாக்குள்ள எப்படி வேணா நம்ம ஃப்ரீயா போய்க்கலாம். இந்த ஏரியால நீங்க அலோடு கிடையாது, அப்படிலாம் கிடையாது. எக்ஸப்ட் இப்போ ஃபாரஸ்ட் இருக்கு, இல்ல ஒரு வைல்ட் லைஃப் ரிசர்வேஷன், ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கு அப்படின்னா அங்க வந்து அனிமல்ஸை நம்ம போய் தொல்லை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ரிசர்வ் பண்ணிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் there are few places which are prohibited. ஓகே, இப்போ ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா அது கூட நம்ம போக கூடாது. இந்தியாவுக்குள்ள எங்க வேணா நம்ம வந்து ஃப்ரீடமா வந்து ரோம் பண்ணலாம், எக்ஸப்ட் த prohibited place. Freedom to practice any profession and carry on any occupation, trade or business.
எந்த ஒரு ப்ரொஃபஷனையுமே ஃபாலோ பண்றதுக்கான ஒரு ஃப்ரீடம் இருக்கு. ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் எதெல்லாம் பண்ணக்கூடாது? 14 வயசு கீழே இருக்கிறவங்களை வந்து எங்கேயுமே வேலைக்கே அனுப்பக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. யாரையுமே வந்து போர்ஸ் பண்ணி வேலை செய்யக்கூடாது தான் ரொம்ப முக்கியம். நெய்தர் கான்ட்ராக்டர் நார் எம்ப்ளாயர், நீ வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு யாரையும் வந்து அவங்களோட விருப்பத்துக்கு மாறாக போர்ஸ் பண்ணுதல் என்பது இருக்கக்கூடாது. 10th 8 மணிக்கு நான் கிளாஸ் இருக்கிறேன், பட் அதுக்கு நடுவுலயும் உங்களுக்கு கிளாஸ் ஷெடியூல் ஆயிருக்கு. அழகா அதை வந்து பார்த்து அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ மக்களே யாரும் இது வரைக்கும் MBSAT ரெஜிஸ்டர் பண்ணலன்னா டக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அண்ட் தென் நம்மளுடைய குவார்டர்லிக்கு நான் இது எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொன்னேன் இல்லையா, எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சோஷியல் மீடியா பேஜஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? பாய் பாய். இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா கேளுங்க. தரா.